இருக்க ஜெசி. ஜெசி என்னாச்சு ஜெசி? அப்பா எத்தனை வேலை பாப்பமா அழகு பிள்ளை, கையும் காலம் எத்தனை வேலை பார்க்க வாங்குனே இப்படி படுத்திருக்கே ஜெசி. ஜெசி ஜெசி நான் இவ்வளோ எதுக்காக எல்லாரும் என்ன சுத்தி அழுதுட்டு இருந்தாங்க? என்னாச்சு? நான் செத்து போயிட்டேனா? ஐயோ நான் செத்து போயிட்டேனா? என் ஃப்ரெண்ட்லாம் வந்து என்ன சுத்தி அழுகுறாங்களே. ஐயோ நான் செத்து போயிட்டேனா? என் வாழ்க்கை முடிஞ்சுட்டா? ஐயோ ஐயோ நான் இப்படி மறுத்து போயிட்டேனே. ஐயோ நான் என்ன செய்ய போறேன்? வந்து மாட்டிக்கிட்டே. ஐயோ லாசரே, அங்க வந்து மாட்டிக்க கூடாது. எப்படியாவது போய் அங்க போய் சொல்லுடா. நீ சொன்னாவாது அவங்க நம்புவாங்க. மோசையும் தீர்க்கதரிசியும் சொன்னதையே அவங்க கேட்கல. இங்க இருந்து ஒருத்தன் மறுச்சி போய் அங்க சொன்னா அவங்க நம்பவா போறாங்க? ஐயோ எனக்கு இந்த இடம் இருக்கிறது தெரியுமே. அன்னைக்கு அந்த மீட்டிங்ல கூட சொன்னாங்களே, நான் என் ஃப்ரெண்ட்ஸோட போகாத ஆராதனையே கிடையாது. நான் எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருக்கேன். நான் இவ்வளோ மெசேஜே கேட்டு நான் மனம் திரும்பலையே, நான் ரசிக்கப்படலையே. நான் கண்டிப்பா தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். ஐயோ ஐயோ நான் அந்த உலகத்துல வாழும் போது நான் எவ்வளவு பாவம் செஞ்சேன் தெரியுமா? ஒருத்தர் கூட என்கிட்ட சொல்லல இப்படி நரகம் இருக்குது பரலோகம் இருக்குதுன்னு. ஒரு ஆளு கூட என்கிட்ட சொல்லல. யாராவது ஒருத்தர் சொல்லியிருந்தீங்கன்னா நான் மனம் மாறி இருப்பேன்ல. நான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்க மாட்டேன்ல. நான் காப்பாற்றப்பட்டிருப்பேன்ல. இனி யாரு என்ன காப்பாத்துவா? ஒண்ணுமே நான் செய்யலையே. எனக்காக மறைச்ச இயேசுவுக்காக நான் கட்டி சொல்லிக்கிறேன். நான் செய்யலையே. இப்படி நான் வெறும் கையால வந்து நிக்கிறேன் இயேசுவா. உங்களுக்காக ஒண்ணுமே நான் செய்யல இயேசுவா. நான் இப்படி இறந்து போயிட்டேனே. நான் இப்படி மறைச்சு போயிட்டேனே. நான் ஒண்ணுமே செய்யலையே. ஐயோ ஐயோ ஐயோ. ஏ செசி, எவ்வளோ நேரம் ஆகுது? டெய்லி இப்படி தான் லேட்டாக எந்திரிக்கிற. இன்னைக்கு பண்டிகையாச்சே, இன்னைக்கு இப்படியே தூங்குவ? ஏ எந்திரி ஜெசி, லேட் ஆகுது பாரு. ஏ செசி, நீ தண்ணியை தான் கொறி ஊற்றணும். அப்பா ஏசப்பா, நான் கண்டது கனவு தானா? அப்போ நான் சாகலை, நான் உயிரோட தான் இருக்கேன். ஏசப்பா நான் சாகலை. நான் இனி ஏசப்பாக்காக தான் நான் வாழ போறேன். ஏசப்பா ஆண்டவரே, நீ நான் உமக்காக தான் மட்டுமே நான் வாழணும். ஏசப்பா உமக்காக மட்டும்தான். இவங்க எனக்கு நித்திரை அடைஞ்சிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அவர் மூலமா நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு கடவுளுக்குள்ள இருக்கு.